எனக்கு என்ன அப்ரூவல் வேணும்னா மேனேஜர் அப்ரூவல் வேணும். சரிங்களா? மேனேஜர் அப்ரூவல் ப்ராசஸ் வேணும். மேனேஜர் அப்ரூவல் ப்ராசஸ் வேணும். அதே மாதிரி சீனியர் டெலிவரி ஏஜென்ட்டுக்கு இந்த அப்ரூவல் தேவையில்லை, ஜூனியர் டெலிவரி ஏஜென்ட்டுக்கு மட்டும் தேவை. சரிங்களா? ஓகே. அதை மட்டும் பண்ணுங்க. சீனியர் டெலிவரி ஏஜென்ட்டுக்கு இந்த அப்ரூவல் ப்ராசஸ் தேவையில்லை, ஜூனியர் டெலிவரி ஏஜென்ட்டுக்கு மட்டும்தான் இந்த அப்ரூவல் ப்ராசஸ் தேவை. சரிங்களா? ரோல் சீனியர் ஜூனியர்ன்றதெல்லாம் ரோல்ஸ். சரிங்களா? இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல கான்ஃபிகர் பண்ணோம். இப்போ இது வந்து மேனேஜர் அப்ரூவல் ப்ராசஸா இருக்கணும். ஓகே. டெலிவரி ஏஜென்ட்டோட கமிஷன் வந்து $50 மேல இருந்தா அப்ரூவலுக்கு தேவை. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. டெலிவரி ஏஜென்ட்டோட இது வந்து $50 மேல இருந்தா அப்ரூவல் வேணும். ஓகேங்க. ஓகே. யா, இத பண்ணுங்க. I'll just be back in 5 minutes. Yeah. Sure. Delivery agent டெலிவரி ஏஜென்ட்டோட கமிஷனா சொன்னீங்க? ஹலோ, ஹலோ மிஸ்டர் அஸ்வின். கமிஷன் ஓகே, இங்க இருக்கு. கிரேட்டர் தென்
ஓகே, பேக். ஸ்லோவா பண்ணுங்க, அவசரம் இல்லை. இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்றது தெரியல. யூசருக்கு வந்து நான் கொடுக்கும்போது கொஞ்சம் என்ன ப்ளீஸ் பண்ணோம் ரிமைண்ட் உங்களுக்கு? பண்ண கொஞ்சம் ரிமைண்ட் பண்றீங்களா? ஆக்சுவலி நம்ம மேனேஜர் வந்து செகண்ட் யூசர் தானே. மேனேஜர் வந்து புரியல. செகண்ட் யூசர் தானே கொடுக்குறோம் நம்ம. இல்ல, உங்களுக்கு நீங்க யார லாகின்ல இருந்து அப்ரூவல் சப்மிட் பண்ண போறீங்களோ அவங்களுக்கு மேனேஜர் இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ அட்மின்ல இருந்து பண்ண போறீங்கன்னா அட்மினுக்கு செகண்ட் யூசர் மேனேஜரா இருக்கணும். செகண்ட் யூசர்ல இருந்து பண்ண போறீங்கன்னா அட்மின் மேனேஜரா இருக்கணும். உஷால இருக்கணும். ஏன் அப்படிதான் கொடுக்குறேன், இது ஏன் சேவ் ஆக மாட்டேங்குது தெரியல. மேல போய் பாருங்க, அந்த எரர் படிங்க. சைல்ட் ரெக்கார்டா? ஓகே, இப்போ கீழே வாங்க. கீழே வாங்க. இன்னும் கீழே வாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, செகண்ட் அட்மினோட மேனேஜர் செகண்ட் யூசர், செகண்ட் யூசரோட மேனேஜர் அட்மின் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் எரர் அடிக்குது. ஓ அப்படியா? ஆமா, அது மாத்தி கொடுக்கணும், அப்படிதான் நான் பண்ண வேண்டியதா இருந்தது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நீங்க இப்போ உங்களுக்கு அட்மினோட யூசர், அட்மினோட மேனேஜர் செகண்ட் யூசரா வேணும்னா செகண்ட் யூசர்ல போயிட்டு மேனேஜரை டெலிட் பண்ணி விட்டுறணும். அப்புறம் இங்க வந்தீங்கன்னா ஒர்க் ஆகும். சரி, ஓகேங்க. User. இதுக்கு மேனேஜர் உஷா லவ்லன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ரிமூவ் பண்ணணுங்களா? ஹலோ, சொல்லுங்க. என்ன क्वेश्चन? இல்ல, இது செகண்ட் யூசருக்கு வந்து பார்த்துட்டேன். மேனேஜர் எப்படி ரிமூவ் பண்றது தெரியல. அதை கிளிக் பண்ணா வந்து இது உள்ள ஓபன் ஆகுது. ஓகே, இது வந்து நீங்க செகண்ட் யூசர் லாகின்ல இருந்து பண்ண முடியாதுங்க. அட்மின் லாகின் குள்ள போயிட்டு செகண்ட் யூசரை ஓபன் பண்ணனும். அங்க இருந்து தான் ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. அட்மின் மட்டும் தான் சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும். ஓகே, இப்போ செகண்ட் யூசர்க்குள்ள போய் அதை வந்து ரிமூவ் பண்ணுமா? ஓகேங்க. ஆமா.
இதுக்கே மேனேஜர் வரலங்க. எதுங்க? இது நம்ம அட்மின் யூசருக்கு நம்ம மேனேஜருக்கு செகண்ட் யூசர் தானே கொடுத்துருக்கோம். இதனை ஏன் காட்ட மாட்டேங்குது? க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க டைப் பண்ணாதான் காட்டும். ஓ அசைன் ஓகேங்க. யூசர் டியூன் ஏன் கொடுக்குறீங்க? மேனேஜர் தானே செலக்ட் பண்ண சொன்னேன். ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மூணுக்கு பதிலா Users channel customer. Okay. அவ்வளவுதான். இல்ல நான் ரீகால் பண்ணவே இல்லை. எனக்கு வீடியோவும் நான் பார்க்கல. ஓகே டெலிவரி சைடு ஓனர் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல என்னங்க டைப் பண்றது? கமிஷன் இஸ் கிரேட்டர் தென் $50 தானே? என்னங்க? கமிஷன் கிரேட்டர் தென் $50 சொன்னீங்கல்ல, இது டைப் பண்ணிருமா $50ன்னு? மேல போங்க. இங்க எதுக்குங்க கண்டிஷன் கொடுக்குறீங்க? கண்டிஷன் இங்கயா கொடுக்க சொன்னேன்? இது அப்ரூவல் ஆக்ஷன். கஸ்டம் ஃபீல்டு இப்போ நம்ம இது கமிஷன் ஆக்சுவலி எது சேஞ்ச் பண்ணணும்? கஸ்டம் ஃபீல்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நீங்க கஸ்டம் ஃபீல்டே கிரியேட் பண்ணலையே. ஆமாம்ல. அப்ரூவல் ஆக்ஷன் வேணாங்க, விட்டுருங்க. ஆக்ஷன்ஸ் தேவை கேன்சல் கொடுத்து விட்டுருங்க. நான் ஜஸ்ட் சொன்னதை மட்டும் பண்ணுங்க போதும். ஓகே.
பண்ணவே தேவையில்லைங்க. எனக்கு என்னங்க? இப்போ அதெல்லாம் அதெல்லாம் ப்ராசஸ் பில்டர்லாம் பண்ணவே தேவையில்லைங்க. ஆட்டோமேட் பண்றீங்களா? ஆமாங்க. நான் பண்ணவே சொல்லலையே. நான் என்ன சொன்னேன், வெறும் மேனேஜர் அப்ரூவல் ப்ராசஸ் இருந்தா போதும். அப்புறம் இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல சீனியருக்கு தேவையில்ல, ஜூனியர் மட்டும். இவ்வளவுதான் சொன்னேன். அது மட்டும் பண்ணா போதும் நீங்க. சரி, இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல வந்துட்டு ரோல் சிஎஃப்ஓ குடுத்துருக்கேன்னா, ஜூனியர் இதுக்கு அப்புறம் வந்து மேனேஜர் அப்ரூவல் சொன்னீங்களா? ஆமா. மேனேஜர் அப்ரூவல் தான் ம். அவ்வளவுதான். அசைன்ட் அப்ரூவ் இருந்து மேனேஜர் அப்ரூவா பண்ணிட்டேன். சரிங்க. இல்ல மேனேஜர் தான் போட்டிங்களே, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ரோல் மட்டும் ஜூனியர் ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க, சீனியர்னு ஆட் பண்ணிக்கோங்க. அதை இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ல கொடுத்துருங்க. சரிங்களா? சீனியர் சரிங்க, நான் கிரியேட் ஏஜென்ட், ஜூனியர் டெலிவரி ஏஜென்ட் 2 ரோல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துக்கோங்க. ஓகே? சரி, ஓகேங்க. புது ரோல் கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து அதை கொடுத்துருங்க. ஓகே? சரி, ஓகேங்க. இப்ப பண்ணவா? ரோல் ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. சரி, ஓகேங்க. இது டெக்ஸ்ட்ல தான் வரும் ரைட்டா? ரோல்ன்ற டெக்ஸ்ட்ல தான் இருக்கும் ரைட்டா? ரோல்ன்றது ஃபீல்டு இல்லம்மா. ரோல்ன்றது செட்டப்ல ஹோம்ல போயிட்டு ரோல்ஸ்னு அடிக்கணும். அங்க போய் கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் மேனேஜர் ஹோம்னு இருக்கு பாருங்க. ஆப்ஜெக்ட் மேனேஜருக்கு லெஃப்ட் சைட்ல ஹோம் இருக்கு. அதுல ரோல்ஸ்னு அடிங்க குவிக் ஃபைண்ட்ல. அது உள்ளார போயிட்டு சீனியர் டெலிவரி ஏஜென்ட், ஜூனியர் டெலிவரி ஏஜென்ட்னு 2 ரோல் கிரியேட் பண்ணுங்க. இப்ப எந்த யூசருக்கு மேனேஜர் செட் பண்ணிருக்கீங்க? அட்மின் யூசருக்கு வந்து மேனேஜர் செட் பண்ணிருக்கேன். செகண்ட் யூசர்ன்றது. ஓகே. அப்ப அட்மினை வந்து ஜூனியரா வச்சிருங்க. செகண்ட் யூசரை சீனியரா வச்சிருங்க. சரிங்களா? நம்ம ரோல் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கோமா? ரோல் செட் பண்ணிருக்கோமா? இனிஷியல் சப்மிட்டர்ஸ் நம்ம பார்த்தோமா இல்லையா? இல்ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு அது சரியா ஞாபகம் இல்ல. சாரி. பார்த்தோம். கொஞ்சம் ரீகால் பண்றீங்களா ப்ளீஸ்? ரோல்ஸும் பார்த்தோம். ஓகே. ஓகே. சரி. இப்போ வந்து ஜூனியர் டெலிவரி ஏஜென்ட் அடிச்சிருங்க. ஓகே. அடிச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. அப்புறம் அசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே அசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு செகண்ட் யூசரை அட்மின் யூசரை வந்து ஜூனியர் ஆக்கிடணும். நம்ம பார்த்தோம். இல்ல. ஆல் யூசர்ஸ் கொடுத்து அட்மின் யூசரை ரைட் சைடு மாத்திருங்க. மேல டிராப் டவுன்ல ஆல் யூசர்ஸ் கொடுங்க. ஓகே. செகண்ட் யூசர் வந்து இது இல்லையே உஷா லோகநாதன் கொடுக்கணும். ஓகே. அட்மின் யூசர் வந்து ஜூனியருக்கு. ஓகேங்க. இப்போ இதே மாதிரி சீனியர் டெலிவரி ஏஜென்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்க. அதை என்ன பண்ணுங்க, செகண்ட் சீனியர் ஆக்கிருங்க. ஓகேங்க. சரிங்களா? முடிஞ்சா இப்போ உங்க அப்ரூவல் ப்ராசஸ்ல போயிட்டு
இனிஷியல் சப்மிட்டர்ஸ், அதாவது ஜூனியர்ஸ்க்கு மட்டும் அப்ளிகபிளா இருக்கணும், சீனியருக்கு அப்ளிகபிளா இருக்கக்கூடாது. நீங்களே பண்ணுங்க பாப்போம். ஸோ இந்த அப்ரூவல் ப்ராசஸ் வந்து ஜூனியருக்கு மட்டும் வரணும், சீனியருக்கு தேவையில்லை. சரிங்களா? ஓகேங்க. வாங்க, சூப்பர், செம்ம. சூப்பர், சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்களா? இப்போ ஆக்டிவேட் பண்ணிடுங்க. முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ போய் காமிச்சிருங்க எனக்கு டக்குன்னு. என்னங்க? டெஸ்ட் பண்ணி காமிச்சிருங்க. சரி, ஓகே. $100,000 இருக்கு. சப்மிட் ஃபார் அப்ரூவல். இப்போ இல்ல இப்போ கூட இல்ல தேவையில்லைங்க, கேன்சல் கொடுங்க. கோ பேக். இப்போ சப்மிட் ஃபார் அப்ரூவல் பட்டன் இருக்கா பாருங்க. பட்டன் இல்லைங்க, அதெல்லாம் செட்டப்ல போய் கிரியேட் பண்ண போனேன். இப்போ பாருங்க. இதுல இல்லைங்க. சரி, ஓகே. பேஜ் எடிட் தான் பண்ணுவோம். சரி, ஒன்று பண்ணுங்க. இப்போ போய் ஆட் பண்ண தேவையில்ல, கிளாசிக்ல போயிட்டு அங்கேருந்து சப்மிட் பண்ணிடுங்க. இது ஸ்விட்ச் டு கிளாசிக் கொடுத்துருங்க. அட்மின் லாகின் ஸ்விட்ச் டு சேல் கொடுத்துருங்க. ஓகேங்க. இங்க இருக்கு. அங்க இல்ல, ப்ரொஃபைல் ஐகான். சாரி. இந்த ரெக்கார்டை டெலிவரி ஏஜென்ட் முருகனுக்குள்ளார போயிட்டு அங்க இருந்து கொடுத்துருங்க. அவ்வளவுதான். மேல போங்க, மேல போங்க. இப்போ மேல வந்து அப்ளிகேஷனை மாத்துங்க. ஊபர்ல இருக்கு ரைட் சைட்ல, ஆப் லான்ச்சர்ல ஊபருக்கு பதிலா வேற ஏதாவது மாத்தி விடுங்க. ஒரே ஒரு நிமிஷங்க. சாரிங்க. டெலிவரி ஏஜென்ட் எங்க இருக்கு? ஆப்பை மாத்துங்க, சர்வீஸ்க்கு மாத்துங்க, சேல்ஸ் மாத்துங்க, ஏதோ ஒரு ஆப்புக்கு மாத்துங்க. இப்போ டெலிவரி ஏஜென்ட் இருக்கும். முருகன் இருக்கு. ஓகே, வாங்க.
சப்மிட் ஃபார் அப்ரூவல் இருக்கும். லாஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுங்க. அப்போ இப்போ ஆட்டோமேட்டிக்கா மேனேஜருக்கு போயிடும். கரெக்டா? சரி, கீழே வாங்க. யார்கிட்ட பெண்டிங் இருக்கு பாருங்க. கிட்ட பெண்டிங் இருக்கு. ஓகே, ஃபைன். இப்போ கரெக்டா ஒர்க் ஆகுது. சரிங்களா? இப்போ செகண்ட் யூசர்ல இருந்து ஏதாவது ஒரு ரெக்கார்டை சப்மிட் பண்ணி பாருங்க. அப்ரூவலுக்கு என்னாவும் வராது. நோ அப்ளிகபிள் ப்ராசஸ் ஃபவுண்ட்னு வந்துடும். ஏன்னா உங்க இனிஷியல் சப்மிட் நம்ம இது டெலீட் பண்ணிட்டோம் மேனேஜர் இது. ஓகே, இல்ல செகண்ட் யூசர் வந்து இனிஷியல் சப்மிட்டர் கிடையாது. அவங்க வந்து சீனியர் டெலிவரி ஏஜென்ட். ஜூனியர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ப்ராசஸ் இருக்கு. கரெக்டா? இந்த ஒரு விஷயம் உண்மையிலே சொதப்பலாதாங்க இருக்கு. எனக்கு அது வந்து ஒன்றும் புரியவே இல்லை. நான் ரெக்கார்டிங்கும் எடுத்து பார்க்கல. ஆக்சுவலி டைம் கிடைக்கல. நான் கொஞ்சம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்றேன். டவுட் கொஞ்சம் கேட்கறேன் நாளைக்கு. இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 நம்மளுக்கு இது இருக்கு இல்லையா, நம்ம ஆட் பண்றோம்ல, அது ஒரு விஷயம் எனக்கு ஒண்ணுமே அது ஒண்ணு மட்டும் புரியல. சரி, அது நீங்க பாருங்க. ஏன்னா ஒரு 4-5 கிளாஸஸ் நம்ம எடுத்துட்டோம். அதுலயே வீடியோ பாருங்க. சரிங்களா? நிறைய எடுத்துட்டோம். நான் அதை பார்த்து டவுட் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அந்த டவுட் மட்டும் கிளியர் பண்ண போதும். அதுக்கப்புறம் நான் சரி பண்ணிக்கிறேன். சரிங்க. இதுலயே அங்க போய் சர்ச் கொடுக்கணும். எனக்கு இது மறந்தே போச்சு. ஓகே, ஓகேங்க, அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கான கான்செப்ட்ஸ்குள்ள போகலாம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து செக்யூரிட்டி டாபிக் ஆரம்பிக்க போறோம். சரிங்களா? ஓகே, லைட்டனிங் மாதிரிவா? என்னங்க? லைட்னிங் மாத்திரங்க. அட்மின் தாங்க. ஓகே, இப்போ அடுத்த டாபிக் வந்து செக்யூரிட்டி டாபிக். சேல்ஸ் ஃபோர்ஸ்ல வந்து நிறைய லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் லெவல் செக்யூரிட்டி, ஆப்ஜெக்ட் லெவல் செக்யூரிட்டி, ஓகே, tab level security, field level security, record level security. மொத்தம் 5 கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. சரிங்களா? நம்ம இன்னும் செக்யூரிட்டி கான்செப்ட் பார்க்கல. இல்ல உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோமா? இல்ல பார்க்கல. நம்ம இன்னைக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 5 லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டியை அச்சீவ் பண்றதுக்கு சேல்ஸ் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஃபோர்மோஸ்ட் டெக்னிக் எதுன்னு கேட்டீங்கன்னா ப்ரொஃபைல். சரிங்களா? ஸோ ப்ரொஃபைல்ன்ற ஒரு டெக்னிக்கை வச்சு ஃபர்ஸ்ட் 4 ஆப் லெவல், ஆப்ஜெக்ட் லெவல், ஃபீல்டு லெவல், டேப் லெவல் செக்யூரிட்டி வரைக்கும் கான்ஃபிகர் பண்ணலாம். ஆனா ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டி கான்ஃபிகர் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெக்கார்ட் லெவல் மட்டும் பண்ண முடியாது, மத்ததெல்லாம் பண்ணலாம். ஆப், ஆப்ஜெக்ட், டேப், ஃபீல்ட். ஓகே, இது வந்து பண்ணலாம். ஓகே, ஆமா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு நோட் பேட் ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல்னா என்னன்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ரொஃபைல்னா என்னன்னா, ப்ரொஃபைல் இஸ் a place where we provide access to a individual user, a team, individual user, comma team slash user ஒரு டீமுக்கோ இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ. So profile is a place where you provide access to an individual user slash team slash department. Okay? Okay. இது நான் நோட்ல எழுதிக்குமா? நோட் பேட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அப்படியே நோட்ல எழுதிக்கிறேங்க. இது டைப் பண்ண. அச்சோ, ஒரு நிமிஷம். அச்சோ, நீங்க இல்ல டிஸ்கார்ட் கொடுக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு நோட் பேட் ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க நோட்ல எழுதிக்கிறது அப்புறம் எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ நோட் பேட்ல ஆக்டிவிட்டி பண்றதுக்கு எனக்கு ஸ்கிரீன்ல அது வேணும். சரிங்களா? ஸோ டெஃபினிஷன் நீங்க அப்புறமா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்டிவிட்டி
நம்ம பண்ண போறோம் ப்ரொஃபைல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. சரியா? ஓகே. இப்போ ப்ரொஃபைல்னா என்ன சொல்லியிருந்தேன்? அந்த ப்ரொஃபைல்ன்ற பிளேஸ்ல தான் வந்து நம்ம வந்து ஒரு யூசருக்கு, ஒரு இண்டிவிஜுவல் யூசர், உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு யூசர் சேல்ஸ் ஃபோர்ஸ்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு எது எது ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 அப்ளிகேஷன் இருக்குன்னா இதுல எந்த அப்ளிகேஷன் அவங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஊபர் அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, கரெக்டா? சர்வீஸ் அப்ளிகேஷன் இருக்கு. இதுல எந்தெந்த அப்ளிகேஷன் அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் டீமுக்கு சேல்ஸ் டீமோட அப்ளிகேஷன் தேவையா? தேவைதானங்க. சேல்ஸ் டீமோட மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கவங்களுக்கு சேல்ஸ் டீமோட அப்ளிகேஷன் தேவைப்படாது. அதே மாதிரி சர்வீஸ் டீம்ல இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங் டீமோட, சப்போர்ட் டீம்ல இருக்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங் டீமோட அப்ளிகேஷன் டேட்டா அதெல்லாம் தேவையா? தெரியலங்க, ஐடியா இல்ல. ஓகே, தேவையில்லை. ஓகே, ஸோ அந்தந்த டீமுக்கு எது தேவையோ அந்த அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ஆக்சஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் மட்டும் இல்ல, ஆப்ஜெக்ட்ஸுக்கும் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லீடுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அது யாருக்கு தேவை? சேல்ஸ் டீமுக்கு மார்க்கெட்டிங் டீமுக்கு மட்டும்தான் தேவை. சப்போர்ட் டீமுக்கு அது தேவையா? தேவை கிடையாது. அப்போ சப்போர்ட் டீமுக்கு அந்த ஆப்ஜெக்டை ப்ரொஃபைல் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ப்ரொஃபைல் வச்சு ஒரு யூசருக்கு, உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு யூசருக்கு கொடுக்கலாம், இல்ல ஒரு மொத்த சேல்ஸ் டீமுக்கோ இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே கொடுக்கலாம். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல சேல்ஸ் டீம் இருக்காங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. ஓகே, சோ மொத்த டீமுக்கே ஆக்சஸ் கொடுக்க முடியும். இல்ல அப்படின்னா மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கே கொடுக்கலாம். சோ ஒரு ப்ரொஃபைல ரியல் வேர்ல்டுல என்ன ஆகும்னா ஒரு ப்ரொஃபைல்குள்ள ஒரு 1000 பேர் இருப்பாங்க, இல்ல 100 பேர் இருப்பாங்க, இல்ல ஒரு 500 பேர் இருப்பாங்க. புரியுதா? அந்த ப்ரொஃபைல்ல என்ன ஆக்சஸ் உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணும்போது ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க, கரெக்டா? அந்த ஐடி கார்டை காமிச்சாதான் கதவே திறக்கும், ரைட்? அப்போ அந்த ஐடி கார்டு தான் உங்க ப்ரொஃபைல், ரைட்? அது பேர் ஆக்சஸ் கார்டுன்னு சொல்லுவோம். அதுதான் உங்க ப்ரொஃபைல். அந்த ப்ரொஃபைல்ல இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த டோர்லாம் ஆக்சஸ் கொடுப்பாங்க? ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ், பேக் என்ட்ரன்ஸ், அவ்வளவுதான். கம்பெனி முதலாளி ஆக்சஸ் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சோ அதான் ப்ரொஃபைல். அந்த ஐடி கார்டு இருக்குல்ல, அந்த ஆக்சஸ் கார்டு இருக்குல்ல, அதான் ப்ரொஃபைல். அதுக்குள்ள எந்தெந்த டோர்னு அவங்க அதை கான்ஃபிகர் பண்ணி வச்சிருவாங்க, கரெக்ட்? சோ அதுதான் ஓகே. சோ ப்ரொஃபைல்குள்ள போய் நம்ம என்ன பண்றோம்? இந்தந்த யூசருக்கு எல்லாத்துக்கும் இந்த ப்ரொஃபைல் நம்ம கொடுக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வின் ஒரு யூசர் இருக்காரு, அவருக்கு வந்து சேல்ஸ் டீம் ப்ரொஃபைல், சேல்ஸ் டீம்ல அவங்க எல்லாருக்குமே ஒரே ஆக்சஸ் தான் இருக்கும். இப்போ சேல்ஸ் டீமுக்கு சேல்ஸ் ஆப் தேவை, லீட் ஆப்ஜெக்ட் தேவை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் தேவையோ அவங்க ஆக்சஸ் கொடுத்துருவாங்க, என்னென்ன அப்ளிகேஷன் தேவையோ ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஓகே, என்னென்ன ஃபீல்டு வேணுமோ ஆக்சஸ் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இப்போ சேல்ஸ் டீம்ல இருக்கிறவங்களுக்கு கஸ்டமரோட மொபைல் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்விக்கி ஆர்டர் தானே, ஸ்விக்கி வந்து ஸ்விக்கி சேல்ஸ் டீம் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி கேட்காது, நீங்க வந்து ஸ்விக்கி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, ப்ளீஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் தரோம், அந்த மாதிரி ஏதாவது என்னைக்காவது நம்மளுக்கு கால் வருமா? வராது. ஏன்னா அந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் பிசினஸ்ல ஸ்விக்கி சேல்ஸ் டீம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு, டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு காலே பண்ண மாட்டாங்க, கரெக்ட்? இவங்க ஆக்டிவ் அதை பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், கரெக்ட்? அதுதான் ஸ்விக்கியோட பிசினஸ். ஓகே, ஆனா ஸ்விக்கி சேல்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்க? ரெஸ்டாரண்டா போய் அதை ரெவ்யூ பண்ணிட்டு அதை அவங்க செயின்குள்ள ஆட் பண்ணிடுவாங்க, ஆப்குள்ள கொண்டு வந்துருவாங்க, கரெக்ட்? அதுதான் அவங்களோட வேலை. சரி, இப்போ இந்த ஸ்விக்கி சேல்ஸ் டீம்னு நம்ம ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்றோம்னா அதுக்கு சேல்ஸ் ஆப் தேவை, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் தேவையோ அது இருக்கும். இப்போ கஸ்டமர் கான்டாக்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, சரியா? இல்ல ஆர்டர்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆர்டர்ல கஸ்டமரோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் நம்ம வச்சிருக்கோமா ஸ்விக்கி ஆர்டர்ல? அந்த ஃபீல்ட்ஸுக்கெல்லாம் சேல்ஸ் டீமுக்கு ஆக்சஸ் தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போ அதை ஹைட் பண்ணி ஃபீல்ட் லெவல் செக்யூரிட்டி. ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்சஸ் கொடுக்குறோம் சேல்ஸ் டீமுக்கு, ஆனா அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற ஃபீல்டுக்கு ஆக்சஸ் கொடுக்க கூடாதுன்னா அப்படியும் பண்ண முடியும். ஓகே ஓகே, இப்போ அதுதான் நம்ம பண்ண போறோம். இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்விக்கி சேல்ஸ் டீம் அடிச்சிருங்க, ஸ்விக்கி சேல்ஸ் டீம் ப்ரொஃபைல்னு போட்டுருங்க. நோட் பேட்லயா? ஆமா, நோட் பேட்ல தான். ஸ்விக்கி சேல்ஸ் டீம் ப்ரொஃபைல், அப்புறம்
நெக்ஸ்ட் லைன்ல வந்து ஆப் லெவல்னு போட்டுருங்க. ஆப் லெவல்ல வந்து சேல்ஸ் ஆப் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. சேல்ஸ் ஆப் ஒன்லி. சரிங்களா? ஆப்ஜெக்ட் லெவல்ல லீடுக்கு வந்து லீடுன்னு அடிங்க. LEAD. லீடுக்கு வந்து ரீட் ஆக்சஸ். லீடுக்கு வந்து ரீட் ஆக்சஸ். ஓகே. ஸோ ஸ்விக்கி ஆர்டருக்கு வந்து ரீட் அண்ட் எடிட். லீடுக்கு வந்து ரீட் என்ன சொன்னீங்க? ஓகே, ஒரு நிமிஷம் நான் சாட்ல அனுப்பிச்சிடுறேன், ஈஸியா இருக்கும் எல்லாருக்கும். ஓகே. ஓகே, இதை நான் அனுப்பிச்சிருக்கிறது வந்து ஆப்ஜெக்ட் லெவல்ல போய் போட்டுருங்க. ஓகே. ஆப் லெவல் போட்டீங்க, ஆப்ஜெக்ட் லெவல் ஹைஃபன் போட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி அதுல போட்டுக்கோங்க. ஓகே. ஓகேங்க. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. அனுப்பிட்டேன். அடுத்து டேப் லெவல். ஓகே. ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ இதை தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம் ப்ரொஃபைல்ல போயிட்டு. ஓகே. ஸோ ப்ரொஃபைல் தான் ஒரு யூசருக்கு ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னாலே ப்ரொஃபைலுக்கு தான் போகணும். சரிங்களா? ப்ரொஃபைல் தான் பேசிக் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. புரியுதா? ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, உங்களோட
அட்மின் லாகின் குள்ள போங்க, செட்டப் குள்ள போயிடுங்க. அட்மின் லாகின் செட்டப் உள்ளார போயிட்டு இந்த குவிக் ஃபைண்ட்ல ப்ரொஃபைல்னு அடிங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரொஃபைல்ல என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நியூ ப்ரொஃபைல்னு ஒரு பட்டன் இருக்கு லெஃப்ட்ல மிடில், அது சின்ன பட்டன் ஒன்று இருக்கு நியூ ப்ரொஃபைல், அதை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு அதே லைன். காது கேட்கலங்க, சாரி, எதை கிளிக் பண்ண சொன்னீங்க? நியூ ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்க, சாரி, சொல்லுங்க. நீங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைலை க்ளோன் பண்ண சொல்லும், காப்பி பண்ண சொல்லும். சரிங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணோம்னா, இப்ப நீங்க வந்து நிஜமாவே ஒரு அட்மினா இருக்கீங்க ஒரு கம்பெனில, அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வருது, இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங் டீமுக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு, இல்ல இது அஸ்வின்றவருக்கு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க, அவர் வந்து மார்க்கெட்டிங் டீம்ல இருக்காரு இப்படின்னு ஏதாவது ஒரு மெயில் வரும். அப்போ வரும்போது நீங்க என்ன பண்ணணும், அவங்க என்ன டீமுக்கு ரிலேட்டடா சொல்றாங்களோ அந்த டீமுக்கு ரிலேட்டடா ப்ரொஃபைல சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னா, அப்ப இங்க அனலிட்டிக்ஸ் யூசர்னு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கணும். சேல்ஸ் டீம்னு சொன்னாங்கன்னா சேல்ஸ் டீம்னு இருக்கும், சர்வீஸ் டீம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சப்போர்ட்னு இருக்கும். ஸோ எந்த டீம் சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன இது பண்ண போறோம், ஸ்விக்கி சேல்ஸ் தானே பண்ண போறோம். அப்போ மேல எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல்ல சேல்ஸ்க்கு சம்பந்தமா கஸ்டம் சேல்ஸ்னு ஒன்னு இருக்கும் பாருங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் ப்ரொஃபைல் இருக்குங்க. ஓகே, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, நீங்க எந்த ப்ரொஃபைல் சூஸ் பண்ணாலும் லைசன்ஸ் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் லைசன்ஸ் வருதான்னு பாத்துக்கோங்க. அப்பதான் நம்மளால இப்ப நம்ம பண்ற வேலை எல்லாமே பார்க்க முடியும். சேல்ஸ் ஃபோர்ஸ் லைசன்ஸ் இருந்தாதான் நம்மளுக்கு நம்ம ஒர்க்கே பார்க்க முடியும், சிஆர்எம்ஏ தெரியும். சரிங்களா? இல்லைன்னா சிஆர்எம்ஏ வராது. ஓகே, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. உங்க நோட்லயோ எங்கேயோ எங்க நோட் பண்ணிக்கிறீங்களோ நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ப்ரொஃபைல் சூஸ் பண்ணும்போது கீழே 2வது ஃபீல்டு யூசர் லைசன்ஸ் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ்னு வரணும். ஓகேங்க. ஆமா, வரலன்னா நீங்க தப்பா பண்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த புது ப்ரொஃபைலுக்கு பேரு வந்து ஸ்விக்கி சேல்ஸ்னு கொடுத்துருங்க. ஓகேங்க, சேவ் கொடுத்துட்டேன். ஸ்விக்கி சேல்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு நோட் பேட்ல இப்ப எடிட் பண்ணிடுங்க. இல்ல ஒரு நிமிஷம், எடிட் பண்ணுங்க இந்த ப்ரொஃபைல. இப்ப நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம நோட் பேட்ல இருக்கிறத என்ன கொடுத்துருக்காங்களோ ரெக்குவயர்மெண்ட்டை அதை கான்ஃபிகர் பண்ண போறோம். எடிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இது வந்து ஆப் லெவல் செக்யூரிட்டி. ஸோ ஆப் லெவல் செக்யூரிட்டி கான்ஃபிகர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் செக்ஷன் கஸ்டம் ஆப் செட்டிங்ஸ் இருக்கா, அதுல சேல்ஸ் ஆப் தவிர மற்ற எல்லா, ஆமா ஃபர்ஸ்ட் செக்ஷன்மா கீழே 2வது செக்ஷன் இருக்கு பாருங்க. நான் சொல்றது உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்து நான் என்ன சொல்றேன்னா அதை அடிச்சிட்டீங்கன்னா வந்துடும். இல்ல, ஆஸ் யூஷுவல் விட்டு விட்டு கேக்குதுங்க, சாரி. சொல்லுங்க, நான் என்ன சொல்றேன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்து. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லுங்க. இந்த கஸ்டம் ஆப் செட்டிங்ஸ் இருக்குல்ல, இந்த கஸ்டம் ஆப் செட்டிங்ஸ்ல சேல்ஸ் ஆப் தவிர மற்ற எல்லா ஆப்போடதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த இது எல்லாமே ரிமூவ் பண்ணுமா? இதெல்லாம் மேபி. ஆமா ஆமா, ஏன்னா நமக்கு சேல்ஸ் ஆப் மட்டும் தானே உங்களுக்கு தேவை. ஓகேங்க. சேல்ஸ் கன்சோல் இருக்குங்க, அதுங்களா? அது தவிர எல்லாத்தையும் பண்ணுமா? இல்ல சேல்ஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கு, இதுவா? லைட்னிங் சேல்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. சேல்ஸ்ல நீங்க லைட்னிங் தானே யூஸ் பண்றீங்க, லைட்னிங் சேல்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க.
நான் ஏற்கனவே உங்களுக்கு லைட்னிங்னா என்ன, அப்புறம் கன்சோல்னா, சாரி கிளாசிக், இந்த ஆப்ஷன் வந்து இந்த ஒண்ணு இந்த சேல்ஸ் ஒரு கன்சோல் இருக்கு இல்லையா, அந்த இதுவா? நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு கிளாசிக் என்ன, லைட்னிங் என்ன, கன்சோல் என்ன, இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ரைட்டா? இப்ப நீங்க என்ன லாகின் யூஸ் பண்றீங்க அட்மின்ல? லைட்னிங் யூஸ் பண்றீங்க, கரெக்டா? அப்போ லைட்னிங் ஆப் உங்களுக்கு சேல்ஸ், லைட்னிங் சேல்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. கன்சோல் கூட டிசேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போ ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணிருக்கீங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா கிளாசிக் ஆப்பை நீங்க எனேபிள் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு லைட்னிங்ல வராது. சரிங்களா? ஸோ லெஃப்ட் ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும்ன்றதை நான் சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கீழே வாங்க லைட்டா, ஒரு செகண்ட், ஒரு இன்ச் மட்டும் போதும். இப்போ சேல்ஸ் ஸ்டாண்டர்ட் லைட்னிங் சேல்ஸ் இருக்கா, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க லைட்னிங் லாகின்ல இருக்கீங்க. ஓகே, இப்ப அந்த ஆப்பை இப்ப நீங்க எதை எனேபிள் பண்ணீங்களோ அதையே டிஃபால்ட் ஆக்கிக்கோங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப போயிட்டு சேல்ஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க, அன்செக் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். சரிங்களா? டிஃபால்ட் ஆப்பை உங்களால அன்செக் பண்ண முடியாது. அப்ப வேற ஏதாவது ஒரு ஆப்பை டிஃபால்ட் ஆக்கிட்டு நம்ம தேவையில்லாத அன்செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆப் லெவல், இப்போ ஆப் லெவல் செக்யூரிட்டி கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இவங்க சேல்ஸ் டீம்ன்றதுனால சேல்ஸ் ஆப் மட்டும் கொடுத்துருக்கோம். புரியுதா? அடுத்து டேப் லெவல் செக்யூரிட்டி. சரிங்களா? கொஞ்சம் மேல போங்க. டேப் செட்டிங்ஸ் இருக்கா, இதுக்குள்ளதான் வந்து எல்லா ஆப்ஜெக்டோட டேப்ஸும் இருக்கும். ஓகே, ஆப்ஜெக்ட்டுக்கும் டேபுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கரெக்டா? என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஆப்ஜெக்ட்டுக்கும் டேபுக்கும் என்னங்க சம்பந்தம்? சாரிங்க, தெரியல, ஞாபகம் இல்ல. ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது வீடு மாதிரி, டேப்ன்றது டோர் மாதிரி. வீட்டுக்குள்ள போனோம்னாலே அந்த டேப் இருந்தாதான் முடியும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் டேப் இருந்தாதான் முடியும். சரிங்களா? இன்னைக்கு சாரி, நிஜமா சாரிங்க, நான் மைண்ட் பயங்கர பிளாங்கா இருக்கு. நிறைய ஹெவி வொர்க். டாபிக் குள்ள போவோம். சரிங்களா? இப்போ என்னன்னா, இந்த டேப் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ஆஃப்ல இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ மேல இந்த டேப் செட்டிங்ஸ்குள்ள தான் போயிட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ண போறோம். சரிங்களா? இந்த டேப் செட்டிங்ஸ்ல ஸ்டாண்டர்ட் டேப்னு இருக்கு, கஸ்டம் டேப்னு இருக்கு. ஸ்டாண்டர்ட் டேப் எல்லாம் மேல இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கான டேப்ஸ் எல்லாமே மேல இருக்கும். கீழே வந்து கஸ்டம் டேப்ஸ். புரியுதா? சரியா? சோ ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மேல இருக்கு, கஸ்டம் டேபுக்கு கீழே இருக்கு. ஓகே, இப்போ நான் நோட் பேட்ல என்ன கொடுத்துருக்கோம் அதை போய் அப்படியே கான்ஃபிகர் பண்ணுங்க. சில இதுக்கு ஆன் கொடுத்துருப்பேன், சில இதுக்கு ஆஃப் கொடுத்துருப்பேன். நான் என்ன சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி இதுல கான்ஃபிகர் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகேங்க. பண்ணிட்டேங்க. ஸ்விக்கி ஆர்டர் ஆன்ல இருக்கு, டெலிவரி ஏஜென்ட் வந்து ஆஃப்ல இருக்கு, லீட் வந்து ஆஃப்ல இருக்கு. சரிங்க. ஓகே ஓகே ஓகே. ஆப் செட்டிங்ஸ்ல கொடுத்தது எல்லாமே பண்ணிட்டீங்களா? ஓகே. அடுத்து கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டு கஸ்டம் ஆப்ஜெக்ட் பர்மிஷன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. கஸ்டம் பர்மிஷன்ஸ் இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்குள்ள போயிட்டு தான்
ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆப்ஜெக்ட் லெவல்ல என்ன கொடுத்துருக்கேனோ அதெல்லாம் பண்ணணும். ஓகே, ஓகேங்க. பர்மிஷன்ஸ் இதோ வந்துருச்சு. இதுல நான் என்ன கொடுத்துருக்கேனோ அது எல்லாமே பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்க. கஸ்டம் ஆப்ஜெக்ட்க்கு சரிங்களா? ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இதுக்கு மேல இருக்கும். இப்ப சில இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பேன், அதெல்லாம் மேல இருக்கும். சரிங்களா? புரியுதா? ஓகேங்க. ஓகே. மேல ஸ்டாண்டர்ட் ஆப்ஜெக்ட் பர்மிஷன்ஸ், கீழே கஸ்டம் ஆப்ஜெக்ட் பர்மிஷன்ஸ். ஸ்டாண்டர்ட் டேப் செட்டிங்ஸ், கஸ்டம் டேப் செட்டிங்ஸ். புரியுதா? ஸோ நோட் பேட்ல இப்ப என்ன கொடுத்துருக்கேனோ அதை பண்ணிடுங்க. சரி, ஓகேங்க. நோட் பேட்ல ஆர்னு கொடுத்திருந்தேன்னா அது ரீடு, சீனு கொடுத்திருந்தேன்னா கிரியேட், டீனா எடிட். ஓகே, கொஞ்சம் கவனமா மட்டும் பண்ணுங்க, மாத்தி கொடுத்துறாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீடு, எடிட் அதான் ஆர்டர். ஓகே, நோட் பேட் போங்க ஒரு நிமிஷம். லீடுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? லீடுக்கா நீங்க ஆர் ரீட் தான் கொடுத்துருக்கீங்க. லீடுக்கு ரீடு மட்டும். சரி, ஓகே. ஆமா, ஸ்விக்கி ஆர்டருக்கு வந்து ரீட் அண்ட் எடிட், டெலிவரி ஏஜென்ட் ஆர்என்சி பண்ணிட்டேங்க. அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இதை சேவ் பண்ணிடுங்க. கீழேயும் சேவ் இருக்கும், மேலேயும் சேவ் இருக்கும். ஓகேங்க. ஓகே, ஓகே, யா. இப்போ இந்த ப்ரொஃபைல் மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த ப்ரொஃபைல அசைன் பண்ணாதான் நம்மளால ஒழுங்கா டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அதாவது ஸ்டெப்பை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடுவாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரொஃபைல்ன்றது நான் சொன்ன ஆக்சஸ் கார்டு மாதிரி. ஒரு நியூ எம்ப்ளாயிக்காக ஆக்சஸ் கார்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆக்சஸ் கார்டை கொடுக்கலன்னா அந்த எம்ப்ளாயால கம்பெனிக்குள்ள வர முடியுமா? வர முடியாது. வர முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க. இதை ஒரு யூசருக்கு அசைன் பண்ணாதான் அந்த யூசரால இதை டெஸ்ட் பண்ணியோ இல்லை அதை யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை அசைன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா அட்மின் லாகின்ல ஹோம்ல குவிக் ஃபைண்ட்ல ப்ரொஃபைலுக்கு பதிலாக யூசர்ஸ்னு அடிச்சிருங்க. போயிட்டு செகண்ட் யூசர், இப்ப அட்மினோட ப்ரொஃபைல மாத்த முடியாது, அவர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொஃபைல்ல இருக்காரு. சரிங்களா? அதான் மாத்த, அதனால செகண்ட் யூசருக்கு போய் மாத்தி மாத்தி செக் பண்ணி பார்க்க போறோம். நம்ம கிட்ட இருக்கிறது 2 யூசர் தான். அதுல அட்மின் யூசரோட ப்ரொஃபைல மாத்தவே முடியாது. அதனால செகண்ட் யூசர் ப்ரொஃபைல மாத்தி மாத்தி செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ செகண்ட் யூசர் எடிட் கொடுத்து அவரோட ப்ரொஃபைல மாத்திருங்க. ஓகே, இப்ப கஸ்டம் சப்போர்ட் ப்ரொஃபைல்ல பதிலா ஸ்விக்கி சேல்ஸ் டீம் அது கொடுத்துருங்க. ப்ரொஃபைல் ரைட் சைட்ல இருக்கு, 3வது ஃபீல்டு. ஸோ இதுல ஸ்விக்கி சேல்ஸ், அவ்வளவுதான். ஓகே, சேவ். டன். இப்ப செகண்ட் யூசர் லாகின்ல போய் பாருங்க. அதுக்கு முன்னாடி நோட் பேட் போயிடுங்க. நோட் பேட் ஒன்று போங்க. ஓகே, இப்போ நான் சொல்ற இதை மட்டும் அடிச்சுக்கோங்க. நியூ லைன்ல tab வந்து ஆன், tab on, tab is on, tab is on. Okay, கமா போடுறீங்கல்ல அதே லைன்ல கமா, ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ பர்மிஷன். ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ பர்மிஷன். நோ பர்மிஷன்னா மினிமம் ரீட் பர்மிஷன் கூட இல்ல அதுல. ஓகே, 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 ஓகே. அப்ப ஒரு ஸ்பேஸ் விட்டு அவுட்புட்னு போட்டு இப்ப டேப் வந்து ஆன்ல இருக்கு. ஆப்ஜெக்ட்ல பர்மிஷனே இல்லைன்னா அந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து இட் will not be visible to user. அவுட்புட் வந்து ஆப்ஜெக்ட் will not be visible to user. ஓகே, ஓகேங்க. ஓகே, ஸோ அடுத்து
tab is off. Next line la tab is off. Tab is off. Object has minimum read permission. ஓகேங்க. அப்ப அவுட்புட் வந்து என்னன்னா object will not be visible directly. Object will not be visible directly to the user. But users can access it from app launcher. But users can access it from app launcher in Classic. In Lightning. App launcher in Lightning. And all tabs into the capital la potrunga, and all tabs and from போட்டுருங்க, and from all tabs in Classic. சரிங்களா? இல்ல and first and போட்டுருக்கீங்களா all tabsக்கு, அண்டுக்கும் all tabsக்கும் நடுவுல ஒரு from போட்டுருங்க. ஓகே, இதை டெலிட் பண்ணுங்க கடைசியா உள்ள அண்டுக்கும் all tabsக்கும் நடுவுல ஒரு from போட்டுக்குவோம். and from எப்படி போடுறது? இல்ல ஆல் டாப்ஸ் அடிச்சிருக்கீங்களாமா, ஆளுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரம் போடுங்கன்ற. FROM. ஓகேங்க. ஓகே, சோ இன் கிளாசிக் in Classic, all tabs in Classic. ஓகே. சோ இப்போ ஒரு தடவை படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே. on இருக்கணும். object no permission இது ஓகே. இது ஓகே. minimum read permission கொடுக்கிறோம். இதுல வந்துட்டு users can access it from app launcher in Lightning and all tabs in Classic. இது நீங்க ஆப் லான்ச்சர்ல லைட்னிங்ல அது ஓபன் பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆல் டாப்ஸ் இன் கிளாசிக்கா? ஓகே. ஆமா, சரிங்களா? சரிங்க. ஓகே, இப்போ தேர்ட் லைன்ல ஓகே. tab is off. Tab is off. Object has no permission. Object has no permission. அப்ப object will not be visible to user. சரிங்களா? ஓகேங்க. இது இந்த அவுட்புட் ரைட்டா? அவுட்புட் வந்து object will not be visible to user. சரிங்களா? ஓகேங்க. ஓகே, சோ இந்த இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மெயினா ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும். ஓகே ஓகேங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு டேப் ஆனா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம ஒரு யூசரா பார்க்க முடியும். ஓகே, டேப் ஆன் ஆயிருந்தா ஆப்ஜெக்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி ஆர்டர் ஆப்ஜெக்ட்ல மினிமம் ரீட் பர்மிஷன் அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல்ல இல்ல அப்படின்னா டேப் ஆன் ஆயிருந்தா கூட பார்க்க முடியாது. அதான் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே. ஸோ எது ரொம்ப முக்கியம்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மினிமம் ரீட் பர்மிஷன் இருக்கணும். நீங்க டேப் ஆன்ல, அதாவது நீங்க வந்து டேப்ன்றது உங்க வீட்டு ஸ்விட்ச் மாதிரி. ஓகே, டேப் வந்து ஆன்ல ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருந்தாலும் கரண்ட் இருந்தா தான் ஃபேன் ஓடும். கரண்ட்ன்றது உங்க ஆப்ஜெக்ட் மாதிரி. புரியுதா? ஓகேங்க. ஸோ ஆப்ஜெக்ட்ல வந்து ரீட் மினிமம் ரீட் பர்மிஷன் இருந்தாதான்
நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே. ஸோ இப்போ டேப் ஆஃப் இருந்தா கூட உங்க டேப் வந்து ஆஃப் இருந்தா கூட ஆப்ஜெக்ட்ல மினிமம் ரீட் பர்மிஷன் இருந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து டைரக்டா கண்ணுக்கு தெரியாது. ஓகே. ஸோ இன்டைரக்டா அந்த ஆப் லான்ச்சர் இல்ல ஆல் டேப்ஸ்ல போயிட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் கான்செப்ட். ஓகே. ஓகே. யா. இப்போ நம்ம செகண்ட் யூசருக்குள்ள போங்க. எதையும் கிளிக் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் செகண்ட் யூசருக்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணுங்க நான் சொல்ற வரைக்கும். சரி. அப்படியே இப்ப மேல ஆப் லான்ச்சர் தெரியுதா? ரைட் சைடுல டாப்ல சேல்ஸ் கிளிக் பண்ணிடாதீங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்துடாதீங்க. டாப் ரைட் RIGHT ரைட் சேல்ஸ் ஒண்ணு தெரியுதா? டிராப் டவுன் பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இத்தனை அப்ளிகேஷனுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சேல்ஸ் ஆப்புக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஆப் லான்ச்சர்ன்றது எதுக்குன்னா ஒரு ஆப்ல இருந்து இன்னொரு ஆப் போறதுக்கு தான் ஆப் லான்ச்சர். ஒரு ஆப் மட்டும் தான் இருக்குன்னா எதுக்கு ஆப் லான்ச்சர்? ஓகே, புரியுதா? சோ ஒரு ஆப் மட்டும் தான் இருக்கு உங்க ப்ரொஃபைல்ல. இப்ப நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாமே மறைஞ்சு ஆப் லான்ச்சரே இருக்காது. ஏன்னா ஆப் லான்ச்சர்ன்றது எதுக்கு, ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் போறதுக்கு ஒண்ணு இருக்கும்போது தேவையான தூக்கிடுவாங்க. சரிங்களா? இப்ப நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதை மறைஞ்சிடும். ஓகே. அப்புறம் இப்ப லெஃப்ட் சைடுல ஹோம், சாட்டர், அக்கவுண்ட்ஸ், கான்டாக்ட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு பாருங்க. அதுல சில இது காணாம போயிடும். ஓகே. இப்போ ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஓகே. இப்போ பாத்தீங்களா? ஓகே. இப்போ உங்க நோட் பேடுக்குள்ள பாருங்க. நோட் பேட்ல என்ன கொடுத்துருக்கோம்? இப்ப ரைட் சைடுல சேல்ஸ் அப்ளிகேஷன் மட்டும் தான் எனேபிள் பண்ணிருக்கோம் ஆப் லெவல்ல. அப்ப சேல்ஸ் அப்ளிகேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஆக்சஸ்ல இருக்கு. ஆப் லான்ச்சரே வராது. சேல்ஸ் போஸ்ட்ல போய் பாருங்க, ஆப் லான்ச்சரே இருக்காது உங்களுக்கு டாப் ரைட்ல. இது ரெஃப்ரெஷ் கொடுக்குதா? செகண்ட் யூசர் லாகின்ல தான் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் யூசர் லாகின்க்கு தான் போணும் நீங்க. ஓகே. இது இல்ல, இப்ப ஆப் லான்ச்சர்ல போயிடுச்சுங்க. காணாம போயிடுச்சு பாத்தீங்களா? ஓகே. சோ ஆப் லெவல் கரெக்ட்டா வர்க் ஆகுது. ஓகே. ஓகே. ஃபைன். நெக்ஸ்ட் டாப் லெவலையும் ஆப்ஜெக்ட் லெவலையும் ஒண்ணா பார்க்கணும். சரிங்களா? நோட் பேட் போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன? டாப் லெவல்ல லீட் வந்து ஆஃப், டாப் வந்து ஆஃப். ஓகே. பட் ஆப்ஜெக்ட் லெவல்ல லீடுக்கு என்ன பர்மிஷன் கொடுத்திருக்கோம்? ஆப்ஜெக்ட் லெவல்ல லீடுக்கு என்ன பர்மிஷன்? லீட் கொடுத்திருக்கோம். கரெக்ட்டா? அப்போ உங்களுக்கு விசிபிளா இருக்குமா, இருக்காதா? மினிமம் ரீட் கொடுத்தா விசிபிளா இருக்கும் தானே? ஆமா. ஆனா டாப் வந்து ஆஃப்ல இருக்கு. அப்போ அது நம்ம இதுல பார்க்க முடியாது. பட் நீங்க அந்த செகண்ட் ஆப்ஷன் ஆப்ஜெக்ட் will not be visible but users can access it from app launcher. அது லைட்னிங்ல இதுல ஆல் டைப் பார்க்கலாம். ஆமா, அது வந்து அது. இப்ப நம்ம கிளாசிக்ல இருக்கிறதுனால ஆப் லான்ச்சர் இருக்காது. உங்களுக்கு வந்து இதுல இருக்கும். ஆல் டாப்ஸ்ல போய் பார்க்கலாம். ஆல் டாப்ஸ் போய் பார்க்கலாம். ஓகே. செகண்ட் யூசர் லாகின் போய்டுங்க. ஆல் டாப்ஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பிளஸ் ஐகான் இருக்கு பாருங்க, மிடில் ஆஃப் தி ஸ்கிரீன்ல, டாப் மிடில்ல. அதான் உங்க ஸ்விக்கி ஆர்டர்ஸ்க்கு அப்புறம். அதான் ஆல் டாப்ஸ். ஓகே. இது லீட் இருக்கா பாருங்க. பாத்தீங்களா? ரெண்டாவது காலம்ல ஃபர்ஸ்ட் ஒன் லீட்ஸ். ஓகேங்க. சோ இப்ப ஆல் ஓபன் லீட்ஸ் இருக்கா மேல டாப் லெஃப்ட்ல, அது பக்கத்துல கோ இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. சோ இப்போ உங்களுக்கு ரீட் பர்மிஷன் மட்டும் தான் இருக்கு. புது லீடு கிரியேட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா? நியூ லீடு அந்த பட்டனையும் காணும். ஏன்னா உங்களால லீட்ல உள்ள டேட்டாவை பார்க்க மட்டும்தான் முடியும், எடிட்டும் பண்ண முடியாது. இப்ப ஏதாவது ஒரு லீடை ஓபன் பண்ணுங்க, உங்களால எடிட் பண்றதுக்கு ஆப்ஷனே இருக்காது. ஏன்னா நான் உங்களுக்கு லீட் எடிட் இருந்துச்சுன்னா இங்க எடிட் பட்டன் ஒன்னு இருக்கும் மிடில் ஆஃப் தி ஸ்கிரீன்ல. ஓகே. அந்த எடிட் பட்டன் லீட் டீடைல்ஸ்னு மேல இருக்கா? மேல போங்க கொஞ்சம் ஒரு இன்ச்சு. லீட் டீடைல் இருக்கா லெஃப்ட் சைட்ல? அதுக்கு பக்கத்துல நடுவுல எடிட் பட்டன் இருக்கும். சரிங்களா? அந்த எடிட் பட்டனே இப்ப உங்களுக்கு காணும். அடுத்த ஆப்ஜெக்ட்
நோட் பேட்ல அடுத்த ஆப்ஜெக்ட் போயிடுங்க. நோட் பேட் ஓகே. இப்ப வேற அடுத்த என்ன ஆப்ஜெக்ட் இருக்கு? ஸ்விக்கி ஆர்டர். ஸ்விக்கி ஆர்டருக்கு டேப்ல என்ன கொடுத்திருக்கோம், ஆப்ஜெக்ட்ல என்ன கொடுத்திருக்கோம்? டேப்ல ஆன் கொடுத்திருக்கோம், ஆப்ஜெக்ட்ல வந்து ரீட் அண்ட் எடிட் கொடுத்திருக்கோம். சரி, இப்போ இது கண்ணுக்கு தெரியுமா யூசருக்கு? டேபும் ஆன்ல தான் இருக்கு, ஆப்ஜெக்ட்டுக்கும் பர்மிஷன் இருக்கு. ரீட் பர்மிஷன் கொடுத்திருக்கோம். ஆமா. சோ அப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லாவே தெரியும். ஓகே, அப்ப செகண்ட் யூசர் லாகின்ல போய் செக் பண்ணுங்க. ஸ்விக்கி ஆர்டர் வெளியே இருக்கு பாத்தீங்களா? ஆல் டாப்ஸ் இப்ப க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்ல ஆல் டாப்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. ஸ்விக்கி ஆர்டர் வெளியே இருக்கு பாத்தீங்களா? கண்ணுக்கு தெரியுது பாத்தீங்களா? ஆல் டாப்ஸ் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஓகே சரி, ஓகேங்க. இங்க இருக்கு. ஓகே ஃபைன். டாப் ஆன்ல இருந்தா வெளியிலேயே தெரிஞ்சிரும். சரிங்களா? ஓகே 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 ஓகேங்க. சும்மால ஆல்ட் பக்கத்துல. ஓகே, இப்போ இங்க என்ன பர்மிஷன் கொடுத்திருக்கோம்? ரீடும் எடிட்டும் கொடுத்திருக்கோம். கரெக்ட்டா? இப்போ உங்களால எடிட் பண்ண முடியுது. ஆனா ஸ்விக்கி ஆர்டர் திருப்பி மேல கிளிக் பண்ணுங்க. கிரியேட் பர்மிஷன் இருக்கா பாருங்க. நியூன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அது இல்லவே இல்லை பாருங்க உங்களுக்கு. அது நியூ வியூ வேற. நியூ ஸ்விக்கி ஆர்டருக்கு ஒரு பட்டன் இருக்கும் சின்னதா, அந்த பட்டனே காணும். ஆனா எடிட் பட்டன் இருக்கு. உள்ளார போங்க, ஏதாவது ரெக்கார்ட் உள்ளார. அதுக்குள்ள போனா சின்னதா ஒரு எடிட் பட்டன் இருக்கா, அப்ப எடிட் ஆக்சஸ் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ நோட்பேட் போயிடுங்க. அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டெலிவரி ஏஜென்ட் வந்து ஆஃப் கொடுத்திருக்கோம். டெலிவரி ஏஜென்ட் இதுல வந்து ரீட் அண்ட் சி வந்து கிரியேட் கொடுத்திருக்கோம். சோ ஆஃப்ல பார்க்க முடியாது. ஓகே, ஆனா பர்மிஷன் கொடுத்திருக்கோம் நம்ம. சோ பார்க்கலாம் இதுல, ரைட்டா? இதுல ஆமா, ஆல் டாப்ஸ் பார்க்கலாம். ஆப் லான்ச்ல ஆல் டாப்ஸ்ல பார்த்துக்கலாம். அப்ப கிரியேட் பண்ணலாம் இதுல. எஸ். சோ இப்போ வந்து டெலிவரி ஏஜென்ட் இது நம்ம ஆல் டாப்ஸ்ல தான் போய் பார்க்கணும். ஓகே, இப்போ கிரியேட் பட்டன் தெரியுது பாருங்க உங்களுக்கு. நியூ பட்டன் இருக்கா? ஓகே, ஆனா எடிட் பட்டன் நம்ம கொடுக்கல. ஓகே, சோ எடிட் ஆக்சஸ் கொடுக்கல. வேற போய் பாருங்க, எடிட்டே இருக்காது பாத்தீங்களா? ஓகே, புரியுதா? சோ ப்ரொஃபைல்ல அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு வரும். ஓகே, சரிங்களா? ஓகே.